சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி முகாமில் இருந்த பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ மோகன் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முகாமிற்கு திரும்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி தலைமையில் செயல்பட்டு வந்த எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக தற்போது அணி மாறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய அணிக்கு மாற தொடங்கி இருக்கிறாங்க. இன்று காலைதான் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில தற்போது எஸ்பி வேலுமணி அணியில இருந்த மேலும் ஒரு எம்எல்ஏ தற்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை சந்தித்து சால்வை அணிவிக்கக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை சந்தித்து தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் மோகன். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு செயல்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணியும், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில மற்றொரு அணியும் செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் சட்டப்பேரவையில தமிழக வெற்றி கழக அரசின் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த நாள்ல கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ல எஸ்பி வேலுமணி தரப்பினர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக ஒரு வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தனி அணியாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லி வந்த நிலையில் தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக அணி மாற தொடங்கி இருக்கிறாங்க. இன்று காலை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்த நிலையில மேலும் ஒரு எம்எல்ஏ பண்ருட்டி எம்எல்ஏ மோகன் தற்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை சந்தித்து சால்வை அணிவிக்கக்கூடிய அந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் பல்வேறு எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.